ஐயா உங்க நேரத்தை நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையாளியே போற்றி போற்றி, அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி, அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க, குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரே சிந்தித்தல் தானே, தெளிவு குருவுரே சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா நீங்களே நாலு பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. என்னுடைய வாய்ஸ் கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுங்க. வீடியோ தான் வரல, எனக்கு வரல. வீடியோ வரலமா? வீடியோ வரலைங்கம்மா. ஐயா வீடியோ ஆன் பண்ணிட்டு நீங்க ஆரம்பிக்கலாங்க ஐயா. வருதுங்கய்யா, நல்லா தெரியுது, கிளீனா தெரியுது. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆணாய் போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, ஐந்து கரத்தனை யானை முகத்தினை, இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றினை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி போற்றி, முக்கண்ணியுடனமர் முக்கண்ணப்பர் திருவடிகள் போற்றி போற்றி. அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை புலனாக்கிக் கொண்டு, அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்கார பாடல்களை நாம் வாரந்தோறும் சிந்திப்பதற்கு இறைவன் அருள் நமக்கு அருள் பாலித்திருக்கின்றார். அந்த கருணைக்கு நாம் பாக்கியமாகி இருக்கின்றோம். அந்த அளவிலே இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய பாடல்கள் 63, 64, 65, 66 ஆகிய 4 பாடல்களை இன்றைக்கு சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கின்றது. இந்த 4 பாடல்களும் மிக சிறந்த பாடல்களாக அருணகிரிநாதர் அமைத்து கொடுத்திருக்கின்றார். அந்த பாடலை நாம் ஒவ்வொன்றாக இப்பொழுது பார்ப்போம். பாடல் 63. பாதி திருவுருவப்பச் சென்ற இருப்பவர் தன் பாவனையை, போதித்த நாதனை போர்வேலனை சென்று போற்றி உய, சோதித்த மெய்யன்பு பொய்யோ அழுது தொழுதுருக்கி, சாதித்த புத்தி வந்தெங்கே எனக்குங்கள் சந்தித்ததே என்பதாக அருணகிரிநாதர் இந்த பாடலை அமைத்திருக்கின்றார். இந்த பாடலினுடைய ஆரம்ப வரியிலேயே சிவபெருமானுடைய பெருமையை இங்கு அருணகிரிநாதர் காட்டியிருக்கின்றார். முருகப்பெருமான் சிவபெருமானுடைய இளைய பிள்ளை, அன்பிற்கு உரிய பிள்ளை. அவர் பிள்ளையாக இருந்த பொழுதும் தகப்பனுக்கே சாமியாக அவர் விளங்கியவர். பிரணவ மந்திரத்தினுடைய பொருளை சிவபெருமானுக்கு போதித்து தகப்பன் சாமியாக ஆனவர் என்கின்ற அந்த விளக்கத்தை, அந்த கருத்தை இந்த பாடல் வழியாக நாம் பார்க்க இருக்கின்றோம். அதுபோக சிவபெருமானை அருணகிரிநாதர் அலங்கரித்திருக்கக்கூடிய செய்தி
கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் மேல தூக்கி வைங்களா முகம். இப்ப நல்லா தெரியுது. முதல்ல கீழே இறங்கிடுச்சு, இன்னும் கொஞ்சம் மேல தூக்கி வைங்களா. சிவபெருமானை அருணகிரிநாதர் அலங்காரம் செய்திருக்கக்கூடிய அந்த விதம் அற்புதமான நிகழ்வாக இருக்கின்றது. சிவபெருமான் பார்வதி தேவியோடு உமாதேவியோடு இணைந்து காட்சியளிக்கின்றார். அவர்களுடைய இணைந்து தம்பதி சமேதராக இருப்பது எதை காட்டுகின்றது? உலகத்திற்கு இதன் மூலமாக அறிவுறுத்தக்கூடிய செய்தி என்னவென்றால், எப்படி சிவபெருமானும் உமாதேவியும் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கின்றார்களோ, தன்னுடைய ஒரு பாதியே உமையம்மனுக்கு சிவபெருமான் தானமாக கொடுத்து விட்டார். ஆகவே உலகத்தில் உள்ள கணவன் மனைவி தம்பதிகள் அனைவரும் இணைபிரியாத தம்பதியராக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த உலக செய்தியைத்தான் சிவபெருமான் அவர் பார்வதி தேவிக்கு தன்னில் ஒரு பாகத்தை தானமாக கொடுத்து அந்த உலகத்தாருக்கு அறிவுரை பகிர்ந்திருக்கின்ற மாதிரி ஒரு செய்தியை அருணகிரிநாதர் இந்த பாடலிலே காட்டியிருக்கின்றார். அந்த பாடலினுடைய வரி மிக அற்புதமான வரியாக இருக்கின்றது. அலங்காரம், வருணனை. அந்த வருணனை எப்படி என்றால், பாதி திருவுருவ பச்சென்று இருந்தவர்க்கு என்கின்ற அந்த செய்தி. பாதி திருவுருவம் என்கின்ற பொழுது ஒரு பாதி சிவபெருமானாகவும் மறுபாதி உமையம்மையாகவும் இருக்கின்றார்கள். அவர்கள் இருவரும் இணைந்தே இருக்கின்றார்கள் என்கின்ற அந்த செய்தியை பாதி திருவுருவ பச்சென்று இருந்தவர்க்கு, அது சிவபெருமானும் பார்வதியும் அப்படி பெருமைபட ஒன்றுபட இணைந்திருக்கக்கூடிய தெய்வீக தம்பதிகளுக்கு பிள்ளையாக பிறந்த முருகப்பெருமான். தன் பாவனையை போதித்த நாதன். தன் பாவனை என்று சொன்னால் பிரணவ மந்திரத்தை சிவபெருமானுக்கே ஓதியவர், தகப்பன் சாமியாக விளங்கி இருக்கின்றார் முருகப்பெருமான். தன் பாவனையை போதித்த நாதனை, நாதன் என்பதுதான் முருகப்பெருமான். எப்படிப்பட்ட நாதனாக விளங்குகின்றார் என்று சொன்னால், தகப்பனுக்கே அறிவுரை பகருகின்ற சிவபெருமானாக முருகப்பெருமானாக விளங்குகின்றார் என்று பார்க்கின்றோம். இந்த இடத்திலே நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்றால், நம்ம தலைமுறையாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்துல. தகப்பன், தகப்பனுக்கு பின்பு மகன், மகனுக்கு பின்பு பேரன் என்று வழியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, ஒரு தலைமுறையை காட்டிலும் மற்றொரு தலைமுறை, இளைய தலைமுறை மூத்த தலைமுறையை காட்டிலும் முன்னோடியாக விளங்க வேண்டும் என்பதற்கு முருகப்பெருமானுடைய வாழ்க்கை, முருகப்பெருமானுடைய அறிவுரை சான்றாக இருக்கின்றது. தந்தையை காட்டிலும் அறிவு முதிர்ச்சி மிகுந்தவராக முருகப்பெருமான் விளங்குகின்றார் என்கின்ற அந்த அற்புதமான விளக்கத்தை இந்த பாடல் வழியாக அருணகிரிநாதர் காட்டியிருக்கின்றார். தன் பாவனையை போதித்த நாதன் ஒன்று. அவர் சாதாரண நாதனாக மட்டும் விளங்கவில்லை, அவர் போர் வேலனாகவும் திகழ்கின்றார். அவர் எங்கெங்கு அநியாயங்கள் நடக்கின்றதோ, எங்கெங்கு அக்கிரமங்கள் நடக்கின்றதோ, எங்கெங்கு அரக்கர்கள் தீமை செய்கின்றார்களோ அவர்களை எல்லாம் அழித்தும் ஒழித்தும் அவர் போர்க்கோலம் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அவர் போர் வேலனாக காட்சியளிக்கின்றார். அவரை நான் வணங்குவதற்கு பாக்கியம் பெற்றிருக்கின்றேன் என்கின்ற செய்தி இந்த பாடலிலே அருணகிரிநாதர் பக்குவப்பட்ட ஆன்மாக்களுடைய நிலையை இந்த பாடல் வழியாக சொல்லி இருக்கின்றார். நான் இப்படிப்பட்ட முருகப்பெருமானை, போர்வேலனாக விளங்குகின்ற முருகப்பெருமானை
தகப்பனுக்கே போதித்த அறிவுரை போதித்த பிரணவ மந்திரத்தை எடுத்து கொடுத்த அந்த முருகப்பெருமானை வணங்குவதற்கு பாக்கியம் பெற்றிருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். சென்று போற்றி உய்ய, உய்ய என்று சொன்னால் மேன்மை அடைவதற்கு, இந்த பிரபஞ்சத்திலே வாழுவதற்கு பாக்கியம் பெற்றிருக்கக்கூடிய நான் கஷ்டங்களும் நஷ்டங்களும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையிலே நான் உய்கின்ற பேற்றை பெற்றிருக்கின்றேன். அதற்கு காரணம் முருகப்பெருமானுடைய அருள் எனக்கு கிடைத்திருக்கின்றது. சென்று போற்றி உய்ய சோதித்த மெய்யன்பு, இந்த பயிற்சியின் காரணமாக எனக்கு மெய்யன்பு அமைந்திருக்கின்றது. அந்த மெய்யன்பு பொய்யோ என்று கேட்கின்றார். நான் இவ்வளவு தூரம் ஆன்மீக சாதனைகள் எல்லாம் புரிந்து இறைவனே கதி என்று நான் இருந்து அகத்தூய்மை புறத்தூய்மை அனைத்தையும் பெற்று முருகனை நான் போற்றி வணங்கி அவருடைய பாதார பிந்தங்களை அடைந்தது இது பொய்யா என்று அருணகிரிநாதர் கேட்கின்றார். நான் உண்மையாகவே முருகப்பெருமானுக்கு நான் அடித்தொண்டன் ஆகிவிட்டேன், அது பொய்யோ? அழுது தொழுது உருக்கி சாதித்த இந்த சாதனை என்பது இது சாதாரணமாக வரவில்லை. அழுது தொழுது உருக்கி என்கின்ற அந்த பதம் அருமையான பதம். உருக்கி என்று சொன்னால் நம்ம இறைவனை நினைக்கின்ற பொழுதும் இறைவனை துதிக்கின்ற பொழுதும், அதனால்தான் இந்த மௌன விரதம் வந்திருக்கின்றது, உண்ணான் நோன்பு வந்திருக்கின்றது. 3 நேரமும் தவறாம சாப்பிட்டு முருகப்பெருமானே சிவபெருமானே அப்படின்னு கேட்கின்றவர்களுக்கு மனம் ஒன்றிய நிலை, அந்த தியான நிலை, அந்த சிவநிலை வந்து வாய்க்காது. ஆகவே உருக்கி என்கின்ற பொழுது நான் விரதங்களை எல்லாம் மேற்கொண்டு நான் அனுஷ்டானங்களை எல்லாம் செய்து முருகப்பெருமானுடைய அன்பிற்கும் கருணைக்கும் நான் பாத்திரம் ஆகியிருக்கின்றேன். அழுது தொழுது உருக்கி சாதித்த புத்தி எனக்கு வந்திருக்கின்றது. ஆகவே புத்தி வந்து எங்கே எனக்கு இங்கண் சந்தித்ததே என்று சொல்லுகின்றார். ஆகவே நான் ஒரு பாக்கியசாலியாக விளங்குகின்றேன். இறைவனுடைய பரிபூர்ண கிருபைக்கு நான் பாத்திரமாகி இருக்கின்றேன். அதற்காக நான் அழுதேன், தொழுதேன், என்னை நான் உருக்கி கொண்டேன், என்னை நான் அர்ப்பணித்து கொண்டேன். இந்த அர்ப்பணிப்பின் காரணமாக நான் இறைவனுக்கு இறைவனுடைய அன்பிற்கு நான் பாத்திரமானவனாக இருக்கின்றேன் என்கின்ற இந்த செய்தியை அடக்கிய இந்த 63வது பாடல் மிக அற்புதமான பாடல் என்பதை நான் தெரியப்படுத்திக் கொள்ளுகின்றேன். மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை படிக்கின்ற பொழுது நமக்கு தெளிவாக விளங்கும். பாதி திருவுருவ பச்சென்று இருந்தவர்க்கு தன் பாவனையை போதித்த நாதனை போர்வேலனை சென்று போற்றி உய்ய சோதித்த மெய்யன்பு பொய்யோ? அழுது தொழுது உருக்கி சாதித்த புத்தி வந்து எங்கே எனக்கு இங்கண் சந்தித்ததே என்று சந்தித்ததே என்கின்ற பொழுது முருகனுடைய கருணைக்கு நான் முழுவதும் பாத்திரம் ஆகிவிட்டேன். அதற்காக நான் அழுதேன், தொழுதேன், என்னை நான் வருத்தி கொண்டேன், விரதங்கள் மேற்கொண்டேன், அகத்தூய்மை புறத்தூய்மை அனைத்தையும் நான் பெற்ற காரணத்தினாலே முருகப்பெருமான் என்னுள் வந்து என் ஆன்மாவுக்குள் தங்கியிருக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு அமைந்தது. நான் முருகப்பெருமானுக்கு நன்றி கடன் பெற்றிருக்கின்றேன் என்கின்ற செய்தியை 63வது பாடலிலே பார்க்கின்றோம். அடுத்த பாடலிலே பட்டிகடாவில் வரும் அந்த காவுனை பாரறிய வெட்டி புறங்கண்டு அலாது விடேன் வெய்ய சூரனை போய் முட்டி
வெட்டி பொருத செவ்வேர் பெருமான் திருமுன்பு நின்றேன். கட்டி புறப்படடா சக்தி வாழன் கையதுவே என்கின்ற செய்தியை அருணகிரிநாதர் இந்த பாடலிலே சொல்லி இருக்கின்றார். இந்த பாடலிலே அந்த யம தர்மராஜா நம்மை காவு கொள்வதற்காக அவன் பாசக்கயிறோடு வருகின்ற காட்சியை அருணகிரிநாதர் பாடுகின்றார். பட்டிக்கடாவில் வருகின்றான் அவன். தீவினை கொடுக்கக்கூடிய அந்த எருமை மாட்டின் மீது அந்த யமதர்மராசனாக அவன் நம்முடைய உயிரை காவு கொள்ளுவதற்காக வந்து கொண்டிருக்கின்றான். அப்படி காவு கொண்டு வருகின்ற அந்த யமதர்மராசனை எதிர்கொண்டு நிற்கக்கூடிய அருணகிரிநாதர். அவருக்கு யாருடைய பலம் இருக்கின்றது? முருகப்பெருமானுடைய பலம் இருக்கின்றது. ஆகவே அவர் சொல்லுகின்றார், யமதர்மராசனே, நீ கடாயில் எருமைக்கடாவில் நீ வருகின்றாய், அந்தகனாக நீ வருகின்றாய். உன்னை நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றேன். ஏன் உன்னை நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றேன் என்று வீராப்பாக சொல்லுகின்றேன் என்று சொன்னால், எனக்கு முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான கருணை இருக்கின்றது, கிருபை இருக்கின்றது என்று அருணகிரிநாதர் சொல்லுகின்றார். பட்டிக்கடாவில் வரும் அந்தகா, உன்னை பாரறிய வெட்டி புறம் கண்டு அலாது விடேன் அப்படிங்கிறார். அலாதுன்னா அலராமல், உன்னை அலராம விட மாட்டேன்டா. யம தர்மராசனுக்கே வெளிப்படையாக சேலஞ்ச் என்று சொல்லுகின்ற அந்த போட்டி வார்த்தையை சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு தனி மனிதனுக்கு தைரியம் வருகின்றது என்று சொன்னால் அது சாதாரணமான காரியம் இல்லை. முருகப்பெருமானுடைய கருணை இருக்கின்ற காரணத்தினாலே, பக்கபலம் இருக்கின்ற காரணத்தினாலே, அந்த பக்கபலத்தினுடைய துணை கொண்டு அருணகிரிநாதர் சொல்லுகின்றார், உன்னை வெட்டுவேன், உன்னை வீழ்த்துவேன், உன்னை அலறச் செய்வேன், உன்னை துடிக்கச் செய்வேன் என்றெல்லாம் மிக அற்புதமாக சொல்லுகின்றார். பட்டிக்கடாவில் வரும் வந்ததா, உன்னை பாரறிய வெட்டி புறம் கண்டு அலாது விடேன். வெய்ய சூரனை போய் முட்டி பொருத செவ்வேர் பெருமான் திருமுன்பு நின்றேன் அப்படின்னு சொல்றார். எனக்கு யார் பக்கபலமாக இருக்கின்றார், யார் முன்னாடி நான் நின்று கொண்டிருக்கின்றேன், யார் எனக்கு இந்த சக்தியை கொடுக்கின்றார், எனக்கு பலத்தை கொடுக்கின்றார் என்று சொன்னால் முருகப்பெருமானுடைய முன்னால் நான் நிற்கின்றேன். அவர் எப்படிப்பட்ட முருகப்பெருமான் என்று சொன்னால், சூரனை போய் முட்டி பொருத செவ்வேல் பெருமான். அவர் செந்திலாண்டவர், சிவந்த மேனியர். அவர் யாரை எதிர்கொண்டார் என்று சொன்னால் சூரபத்மனை எதிர்கொண்டார். திருச்செந்தூரிலே அவனை வதம் செய்தார். சூரனையே வதம் செய்த முருகப்பெருமான் ஒரு பலசாலி. அவருடைய பலம் முழுவதும் எனக்கு வந்திருக்கின்ற காரணத்தினாலே, அவருடைய அருகிலே நான் நின்று கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே, அவர் எனக்கு துணையாக இருக்கின்ற காரணத்தினாலே, யமனே, அந்தகனே, உன்னை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். உன்னை வெட்டுவேன், உன்னை வீழ்த்துவேன், உன்னை அலறச் செய்வேன், உன்னை துடிக்கச் செய்வேன், ஜாக்கிரதையாக இரு என்று எச்சரிக்கை விட்டு இறுதியாக அருணகிரிநாதர் சொல்றாரு, டேய், வந்த மூட்டை முடிச்சுகளை எல்லாம் எடுத்துட்டு உன்னோட மூட்டை முடிச்சுகள் உன்னோட பரிவாரத்தோட பரப்பட்டு ஓடி போயிடுறா என்று அருணகிரிநாதர் சொல்றாரு. கட்டி புறப்படடா, இந்த இடத்துல நிற்காத, என் பக்கத்துல வராத. முருகப்பெருமானுடைய கருணை இருக்கும் வரைக்கும் எனக்கு வாழ்வினுடைய இறுதி நாள் வராது, எனக்கு மரணம் என்பதே கிடையாது. ஆகவே என்னை விட்டு ஓடிவிடு என்று எச்சரிக்கை வார்த்தையை சொல்லுகின்றார்
கட்டி புறப்படடா என்று சொன்னால் நீ கொண்டு வந்திருக்கக்கூடிய சங்காத்தவத்தோடு, பொருள்களோடு, உன்னுடைய ஆவணங்களோடு, உன்னுடைய பரிவாரங்களோடு நீ இந்த இடத்தை விட்டு ஓடி போய் விட வேண்டும் என்று எச்சரிக்கை சொல்லி, எனக்கு சக்தி வாழ் என்னுடைய கையிலே இருக்கின்றது. முருகப்பெருமானுடைய சக்தி வாழ் வேல். அவர் வேல் தாங்கி நிற்கின்ற வேலவனாக இருக்கின்றார். அவருடைய வேலினுடைய சக்தி எனக்கு பாலித்திருக்கின்றது, என்னுள் இருக்கின்றது. ஆகவே என்னை எந்த தீங்கும் என்னை எதுவும் செய்துவிட முடியாது என்கின்ற கருத்தை மிக அற்புதமாக பட்டிக்கடாவில் வரும் வந்தகா உன்னை பாரறிய வெட்டி புறங்கண்டு அலாது விடேன் வெய்ய சூரனை போய் முட்டி பொருத செவ்வேர் பெருமான் திருமுன்பு நின்றேன் கட்டி புறப்படடா சக்தி வாழன் கையதுவே என்று மிக அற்புதமாக இந்த பாடலை அருணகிரிநாதர் அமைத்து காட்டியிருக்கின்றார். மூன்றாவது பாடலாக இன்றைக்கு 65வது பாடலை நாம் பார்க்கின்றோம். வெட்டும் கடாமிசை தோன்றும் வெங்கூற்றன் விடும் கயிற்றால் கட்டும் பொழுது விடுவிக்க வேண்டும் கராசலங்கள் எட்டும் குலகரி எட்டும் விட்டோட வெட்டாத வெளி மட்டும் புதைய விரிக்கும் கலாப மயூரத்தனே. இந்த பாடலிலே முருகப்பெருமானுடைய பெருமை, எப்படிப்பட்ட முருகப்பெருமான் என்று சொன்னால், மயில் மீது ஏறி வருகின்ற மயில் வாகனனாக விளங்குகின்றார். கலாப மயூரத்தன், கலாப மயூரத்தன், கலாப மயூரத்தன் என்று சொன்னால், மயூரம் என்று சொன்னால் மயில் வாகனத்திலே ஏறி உலகையே வருகின்ற வலம் வருகின்ற முருகப்பெருமான் என்று சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட முருகப்பெருமான் வெட்டும் கடாமிசை தோன்றும் வெங்கூற்றன் விடும் கயிற்றால் கட்டும் பொழுது விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த பாடலிலே அருணகிரிநாதர் பதிவு செய்கின்றார். வெட்டும் கடாமிசை தோன்றும் வெங்கூற்றன் விடும் கயிற்றால், பாசக்கயிரோடு அந்தகன் என்கின்ற அந்த யமன் கடாமிசையோடு வருகின்றான். அவனுடைய வாகனம் இது எருமக்கடா. எருமக்கடா வாகனத்துல அவன் வந்துட்டு இருக்கிறான். அப்படி என்னை அவன் அபகரித்து போவதற்காக வந்து கொண்டிருக்கின்றான். எனக்கு அபயம் கொடு முருகா, நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும், கட்டும் பொழுது விடுவிக்க வேண்டும் என்று அருணகிரிநாதர் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றார். கராசலங்கள் எட்டும் யானைகள், போர் யானைகள், போர் கோலம் கொண்டு வருகின்ற யானைகளுக்கு பெயர்தான் கராசலங்கள். கராசலங்கள் எட்டும் குலகிரி எட்டும், குன்றுகள், மலைகள், குன்றுகள் ஒரு பக்கம், யானை படை இன்னொரு பக்கம். இவைகளெல்லாம் முருகப்பெருமானுடைய வாகனமாகிய மயிலுக்கு முன்னால் அசைந்து கொடுக்கின்றன, ஆடிப்போய் விடுகின்றன. இந்த நிலையாக இருக்கக்கூடிய மலையும் போர்க்கோலம் கொண்டிருக்கக்கூடிய யானைகளும் அவர்களுடைய மயிலை பார்த்தவுடனே மயிலினுடைய வீரியத்திற்கு முன்பு அவர்களுடைய பலம் ஒன்றுமில்லாமல் போய்விடுகின்றது என்று அந்த மயிலினுடைய பெருமையை அருணகிரிநாதர் கராசலங்கள் எட்டும் குலகிரி எட்டும் விட்டோட, அவைகளெல்லாம் நகர்ந்து செல்லுகின்றன. யாரை பார்த்து நகர்ந்து செல்லுகின்றன என்று சொன்னால், வெட்டாத வெளி மட்டும் புதைய விரிக்கும். வெட்டாத வெளி மட்டும் புதைய விரிக்கும் அப்படின்னா, மயில் பறக்கக்கூடிய பறவை, அது வான்வெளியிலே பறந்து செல்லுகின்றது.
அது மேகக்கூட்டங்களை எல்லாம் தாண்டி அது பறந்து செல்லுகின்றது. அந்த வெட்டாத வெளி மட்டும் புதைய விரித்து பறந்து செல்லுகின்ற அந்த மயில், வானுயர பறக்கின்ற மயில், கராசலங்களை நகர்த்துகின்ற மயில், குன்றங்களை தகர்த்துகின்ற மயில், அந்த மயிலுக்கு சொந்தக்காரனாக விளங்குகின்ற முருகப்பெருமான் தான் எனக்கு முன் நிற்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு நான் ஒரு ஆபத்தான ஒரு நிலையில் இருக்கின்றேன். என்னை நோக்கி யமதர்மராசா பாசக்கயிறை நீட்டி என்னை இழுத்து கொண்டு போவதற்காக வந்து கொண்டிருக்கின்றான். அவனிடமிருந்து நான் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், கராசலங்கள் 8, குன்றங்கள் 8 அது நகருகின்ற நிலையிலும், அந்த வானவெளியிலே பறந்து செல்லுகின்ற அந்த மயில் வாகனனாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான கிருபை எனக்கு வந்து வாய்க்க வேண்டும். அதற்காக நான் வணங்குகின்றேன் முருகப்பெருமானை. முருகா சரணம், என்னை வந்து நீ காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை விடுக்கின்ற மாதிரி அந்த 3வது பாடல் அமைந்திருக்கின்றது. இன்றைக்கு இறுதியான பாடல் 4வது பாடல். 4வது பாடல், நீர்க்குமிழிக்கு நிகரன்பர் யாக்கை நில்லாது செல்வம் பார்க்கும் இடத்தந்த மின்போலும் என்பர் பசித்து வந்தே ஏற்கும் அவர்க்கு இடையெண்ணி நெங்கெனும் எழுந்திருப்ப குமரர்க்கு அன்பில்லாதவர் ஞானம் மிகவும் நன்றே என்று இந்த 4வது பாடலை அருணகிரிநாதர் அமைத்திருக்கின்றார். வாழ்வாவது மாயம், மண்ணாவது திண்ணம் என்று நமக்கு நம்முடைய வாழ்க்கை நிலையிலேயே நன்றாக நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாழ்க்கையே ஒரு நிலையில்லாத வாழ்க்கை. அதைத்தான் துச்சில் என்று சொல்லுகின்றார்கள். துச்சில் என்று சொன்னால் வாடகை வீடு என்று அர்த்தம். இந்த பிரபஞ்சத்திலே, இந்த பூமியிலே நாம் வாழுகின்ற வாழ்க்கை நம்ம நித்திய கண்டம் பூரண ஆயுசு என்கின்ற மாதிரி தான். 6 அடி நிலம் தான் நம்மளுக்கு சொந்தம், மற்ற எதுவுமே சொந்தமில்லை என்பது யதார்த்தமான உண்மை. ஆகவே அருணகிரிநாதர் வாழ்க்கையினுடைய நிலையற்ற தன்மையை அவர் பல பாடல்கள் வழியாக நமக்கு அறிவுரையாக பகிர்ந்திருப்பதை நாம் அறிவோம். இந்த பாடல் வழியாகவும் வாழ்க்கையினுடைய நிலையில்லாத தன்மையை மிக அற்புதமாக அவர் காட்டியிருக்கின்றார். நீர் குமிழிக்கு நிகர் என்பர் யாக்கை. இந்த உடல், இந்த உயிர், இந்த வாழ்க்கை எதை போல நிலையில்லாதது என்று சொன்னால், நீர்க்குமிழி எப்படி தோன்றியவுடனே மறைந்து போகின்றதோ அதை போல இந்த வாழ்க்கையும் என்றைக்கு வேண்டுமென்றாலும் இந்த வாழ்க்கைக்கு முடிவு வரும், முற்றுப்புள்ளி வரும். இது சதம் என்று நினைக்காதே, இது என்றைக்கும் இருக்கும் என்று நினைக்காதே என்கின்ற அந்த கருத்தை மிக அற்புதமாக அருணகிரிநாதர் சொல்லியிருக்கின்றார். நீர்க்குமிழிக்கு நிகர் என்பர் யாக்கை. இந்த உடம்பு என்றைக்கு வேணாலும் அழிந்து போகக்கூடிய உடம்பு. ஆன்மா நிலையானது, உடல் அழிவுக்கு கட்டுப்பட்டது. செத்து போச்சுன்னா 4 மணி நேரத்தில் 5 மணி நேரத்தில் புதைக்கக்கூடிய இடத்த நம்முடைய உறவினர்கள் எல்லாம் தேடி அவர்கள் அந்த காரியத்தை முடிச்சு வைக்கிறாங்க. ஆகவே இந்த உடம்புங்கிறது அழிவுக்கு உட்பட்ட உடம்பு. நீர்க்குமிழி எப்படி தோன்றிய மாத்திரத்திலே அது வெடித்து சிதறி மறைந்து போகின்றதோ அதை போலத்தான் இந்த வாழ்க்கையும். அது நம்ம ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அது என்றைக்கு இந்த வாழ்க்கை பூரணம் அடையும், முடியும், அது முற்றுப்புள்ளி அடையும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது என்பதை நீர்க்குமிழிக்கு நிகரென்பர் யாக்கை என்று ஒரு கருத்து. இரண்டாவது கருத்து
அருணகிரிநாதர் சொல்லுகின்றது, நீ செல்வம் செல்வம் என்று செல்வத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றாயே, வீடு வேண்டும், பங்களா வேண்டும், கார் வேண்டும், மனைவி வேண்டும், மக்கள் வேண்டும் அப்படின்னு ஓடி ஓடி தெரிந்து கொண்டிருக்கின்றாயே, உனக்கு நான் எச்சரிக்கை செய்கின்றேன். என்ன எச்சரிக்கை என்று சொன்னால், இந்த செல்வம் நில்லாது, இது நிலையற்ற செல்வம், நில்லாது செல்வம். எப்படிப்பட்ட நிலையில்லாதது என்பதற்கும் அருணகிரிநாதர் ஒரு அற்புதமான உவமை, ஒரு உதாரணத்தை கொடுத்து விளக்கி இருக்கின்றார். எப்படி மின்னல், வானத்திலே தோன்றுகின்ற அந்த மின்னல் தோன்றிய உடனே பளிச்சென்று இருக்கின்றது, அடுத்த கணத்திலேயே அந்த மின்னல் எப்படி மறைந்து போகின்றதோ அதை போலத்தான் நீ தேடிய செல்வம் எல்லாம், நீ சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம், பணம், காசு, நகை, நட்டுக்கள் அனைத்தும் எப்படி அந்த மின்னல் ஒளி தோன்றிய உடனே மறைந்து போகின்றதோ அதை போல நேற்று வரை நீ செல்வந்தனாக இருப்பாய், இன்றைக்கு நீ ஒன்றும் இல்லாத அந்த கோவணாண்டியாக ஆகிவிடுவாய் என்கின்றதை செல்வம் நில்லாது பார்க்கும் இடத்து அந்த மின் போலும் என்பர் என்கின்ற அந்த இரண்டு கருத்துக்களை, இந்த வாழ்க்கை நிலையில்லாதது என்கின்ற ஒரு கருத்தையும், இந்த வாழ்க்கையிலே செல்வத்தை தேடியும் நாடியும் ஓடியும் சென்று கொண்டிருக்கின்றாயே, உனக்கு நீ முழு மூடனாக இருக்கின்றாயே என்கின்ற ஒரு கருத்தையும் ஆணித்தரமாக இரண்டு கருத்துக்களை அருணகிரிநாதர் இந்த பாடல் வழியாக நமக்கு சொல்லி நம்மை சிந்தனை செய்ய வைத்திருக்கின்றார். ஆன்மீகத்திலே அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய நாம், மன பண்பாடு பெற்றிருக்கக்கூடிய நாம், ஒழுக்க சிந்தனை உடைய நாம், இறைவனே சதம் என்று இருக்கக்கூடிய நாம், இதையெல்லாம் நாம் உணர்வதற்கு பாத்தியப்பட்டவர்கள், கடமைப்பட்டவர்கள். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய செல்வங்கள் நிலையில்லாத செல்வம், நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை நிலையில்லாத வாழ்க்கை. எது நிலையானது என்று சொன்னால், முருகப்பெருமானுடைய கருணை ஒன்றுதான் நிலையானது, முருகப்பெருமானுடைய சிந்தனை ஒன்றுதான் நிலையானது. முருகப்பெருமானே நீ கதி என்று நினைத்தால் நீ உன்னுடைய வாழ்க்கைக்கு பின்பு அமரத்துவம் நீ அடைய முடியும், நீ தேவலோகத்திற்கு சஞ்சரிக்கக்கூடிய பாக்கியத்தை நீ பெற முடியும் என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி, இந்த வாழ்க்கையில நீ வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை இறைவன் உனக்கு கொடுத்திருக்கிறார். பிறந்தாய், வளர்ந்தாய், வாழ்கின்றாய், இறக்கப் போகின்றாய். இப்படிப்பட்ட வாழ்க்கையில நீ இறப்பது என்பது திண்ணம், அது முடிந்த முடிவு, அது யாரும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. பிறந்தவர்கள் எல்லோரும் இறந்துதான் ஆகணும். ஆனா இந்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கைய நீ உபயோகமான வாழ்க்கை, பிரயோஜனமான வாழ்க்கை, அது நினைவு கூறத்தக்க வாழ்க்கை, 4 பேர் உன்னை பத்தி நினைக்கிற மாதிரி, நீ செத்ததுக்கு பின்னாடி கூட உன்னை 4 பேர் இப்படிப்பட்ட ஒரு நல்லவர் என்று சொல்லுகின்ற வகையில நீ வாழ வேண்டும் என்று அருணகிரிநாதர் அறிவுரை பகர்கின்றார். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில நம்ம செல்வத்தை சேர்த்து சேர்த்து மூட்டை கட்டி நம்மளே வச்சு, எனக்கு செல்வம், நான் தான் அனுபவிக்கணும், என்னோட மனைவி தான் அனுபவிக்கணும், என்னோட பிள்ளைதான் அனுபவிக்கணும் என்று சுயநலமாக இல்லாம கொஞ்சம் பரோபகாரியாக கொஞ்சம் இறப்பா அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றார். கொஞ்சம் தான தர்மங்களை செய். நீ செத்து போகின்ற பொழுது உன்னுடைய மனைவியும் உன்னுடைய மக்களும் உன்னோட வரமாட்டாங்க. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று அருமையாக கண்ணதாசன் அவர்கள் திரைப்பட பாடல் வழியாக நமக்கு அறிவுரை பகிர்ந்திருக்கின்றார். அது உண்மை, அது சத்தியம். அதான் அவர்கள் யாரும் வரமாட்டாங்க. காடு வரை பிள்ளை தான், காடு வரைக்கும் தான் அவன் வருவான்,
கடைசி வரை யாருப்பா இருக்கிறாங்க? எது உன்னோட வரும் அப்படின்னு சொன்னோம்னா, நீ செத்ததுக்கு முன்னாடி உன்னோட வருவது எதுன்னா, நீ செய்கின்ற தானங்களும் தர்மங்களும் தான். ஏழை ஒருவன் பசியோடு வந்து உன்னிடத்திலே எனக்கு பணம் கொடு, சோறு கொடு என்று கேட்கின்ற பொழுது நீ அவனுக்கு மனம் இறங்கி அவனுக்கு நீ உதவி செய்தால் இறைவன் உனக்கு இறைவனுடைய கருணைக்கு நீ பாத்திரமாக ஆகிவிடுவாய். ஆனா உன்னுடைய நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத, மனுஷர்களுடைய நிலை எப்படி இருக்குதுங்கிறத அருணகிரிநாதர் இந்த 3வது வரியில மிக அற்புதமாக படம் பிடித்து காட்டியிருக்கின்றார். யாராவது ஒருத்தர் நம்ம ரோட்டிலேயோ பொது இடத்துலையோ அல்லது கோயில்லையோ நம்ம போகின்ற பொழுது நம்ம பிச்சைக்காரர்கள் வருவாங்க, யாசகம் கேட்பார்கள். அவங்க கேட்கின்ற பொழுது நம்ம பாக்கெட்ல இருந்து ஏதாவது நம்ம 10 ரூபாயோ 5 ரூபாயோ நம்ம தான தர்மம் செஞ்சிட்டோம்னா நமக்கு ஒரு ஆன்ம திருப்தி ஒன்று ஏற்படும். கேட்டான், ஏதோ நம்மனால முடிஞ்சதை நம்ம செஞ்சோம் அப்படிங்கிற அந்த ஆன்ம திருப்தி அதுதான் வேணும். அந்த ஆன்ம திருப்தியை ஏற்படுத்தி கொள்ளுவதற்கு உன்னுடைய இரக்க சிந்தனையும் உன்னுடைய தர்ம சிந்தனையும் முன்னோக்கி செல்லுகின்ற பொழுது நீ வாழ்க்கையினுடைய முன்னேற்றப்படியிலே இருக்கின்றாய். இறைவனுடைய கருணைக்கு நீ பாத்திரமாகின்றாய். இறைவனுடைய சேவகனாக நீ விளங்குகின்றாய் என்று அருணகிரிநாதர் சொல்றார். ஆனா யதார்த்தமான சூழ்நிலையில மனிதர்கள்ல எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவன் பிச்சை கேட்கிறான், எனக்கு பிச்சை கொடுக்கறதுக்கு, அவனுக்கு பணம் கொடுக்கறதுக்கு, அவனுக்கு பிச்சை போடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. ஆனா ஏதோ எனக்கு மனசு நெருடலா இருக்குது. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க நம்ம ஆளுக, அல்லது நம்ம என்ன பண்றோம்னா, அதாவது அவன் கேட்கறத நம்மளுக்கு காதுல விழுகாத மாதிரி நம்ம ஒரு பாவனை, ஒரு நடிப்பு நம்ம நடிச்சுட்டு இருக்கிறோம். இந்த நடிப்பு இது தேவையில்லாத நடிப்பு. இந்த பாவனை தேவையில்லாதது. அவன் பிச்சை கேட்கிறான், பிச்சை கொடுப்பது உன்னுடைய தார்மீகமான கடன், இரக்க சுபாவம் உன்னிடத்தில் வேண்டும். நீ என்ன பண்ற அப்படின்னு சொன்னோம்னா அவனை விட்டு விலகி அந்தப்புறம் போயிடுற என்று அருணகிரிநாதர் மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். அந்த வரியை நம்ம இப்ப கவிதை வழியாக அருணகிரிநாதருடைய பாடல் வழியாக பார்ப்போம். பசித்து வந்தே ஏற்கும் அவர்க்கு இட, பசிக்கு அவனுக்கு பசி, ஐயா பசிக்குது, கொஞ்சம் தர்மம் கொடுங்க, என்னுடைய பசியை நீங்க போக்குவதற்கு உதவி செய்யுங்கன்னு அவன் வந்து யாசகம் பண்றான். பசித்து வந்து ஏற்கும் அவர்க்கு இட, நீ கொடுக்கணும். ஆனா நீ என்ன பண்ற, எண்ணினெங்கேனும் எழுந்திருப்பர். இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அவன் ஒரு பக்கத்துல பிச்சை கேட்கிறான், இவன் ஏதோ காது கேட்காதவன் மாதிரி வேற யாரோ கூப்பிடுற மாதிரி ஏனுங்க அப்படின்னு மற்றவர்களை பார்த்து பேசுவதற்கு இவன் செல்லுகின்ற ஒரு நிலை அருணகிரிநாதர் சுட்டி காட்டி, இப்படிப்பட்ட ஒரு சுயநல கருமியாக நீ வாழ்க்கையில இருக்காதேப்பா, நீர்க்குமிழி போன்றதுதான்ப்பா வாழ்க்கை. நீ போகும்போது உன்னோட பணம் உன்னோட சொத்தெல்லாம் உங்கூடவா வரப்போகுது. நீ பிச்சைக்காரன் வர்றான், அவனுக்கு தான தர்மம் பண்றதுக்கு உனக்கு மனசு இல்லை, என்னமோ வேற சோழி உனக்கு இருக்கிற மாதிரியும் வேற ஒருவருக்கோட பேசுகின்ற ஒரு வேலை இருக்கிற மாதிரி நீ நடிக்கிறியே, நீ பாவனை பண்றியே, நீ உருப்பிடுவியா அப்படின்னு அருணகிரிநாதர் கேட்கிறார். ஏற்கும் அவர்க்கு இட எண்ணினெங்கேனும் எழுந்திருப்பர். எழுந்திருப்பர்னு என்ன அர்த்தம், அந்த இடத்த விட்டு அந்த பிச்சைக்காரன்கிட்ட இருந்து விலகி இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ செய்யறது. இல்லைன்னா இவனுக்கு தான் மனசுல குறுகுறுன்னு ஒரு இடைஞ்சல் ஏற்பட்டுட்டே இருக்குது. என்றா அவன் கேட்கிறான், நம்ம கொடுக்கல அப்படிங்கிற அந்த இடைஞ்சலை தவிர்க்கிறதுக்காக இவன் அந்த இடத்த விட்டு போறதுக்கு முயற்சி பண்றான். ஏற்கும் அவர்க்கு இடம் எண்ணினுங்கேனும் எழுந்திருப்பர், வேல்குமரருக்கு அன்பில்லாதவர். சும்மா இவன் கோயிலுக்கு போவான், கையெடுத்து கும்பிடுவான், இதெல்லாம் ஒரு பேருக்கு தான் இவன் கும்பிடுறவனாக இருக்கின்றானே ஒழிய
உண்மையான கருணை, உண்மையான அன்பு, உண்மையான பக்தி இவனிடத்தில் இல்லை என்பதை அருணகிரிநாதர் சொல்லுகின்றார். வேல்குமரருக்கு அன்பில்லாதவர். அன்பு என்பதுதான் கடவுள், இரக்கம் என்பதுதான் கடவுள், ஈவு மனப்பான்மை இருப்பதுதான் கடவுள். அந்த வறியவனை கண்டு மனம் இறங்குவதுதான், ஏழைக்கு நீ செய்கின்ற உபகாரம்தான் உண்மையான கடவுள். நீ படமாட கோயிலுக்கு நீ அது இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை என்று திருமூலர் ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார். படமாட கோவிலுக்கு நீ ஒன்றும் செய்ய வேண்டாம்ப்பா. படமாட கோவில்னு அர்த்தம்னா கோயில் இருக்கக்கூடிய சிலை, அந்த சிலைக்கு நீ கைங்கரியம் செய்கின்றாய், ஆயிரக்கணக்கிலே அபிஷேகங்கள் எல்லாம் செய்கின்றாய், அதுவெல்லாம் வேண்டாம்ப்பா. இந்த நடமாட கோயில், நடமாட கோயில் என்று சொன்னால் பிச்சைக்கார் நடமாடிட்டு இருக்கிறாங்கல்ல, அவனே இறைவனுடைய வடிவில் தான் வருகின்றான். அவனுக்கு நீ இரக்கம் காட்ட வேண்டும், இரக்கம் செய்ய வேண்டும், கருணை காட்ட வேண்டும் என்று திருமூலர் சொல்லுவதை போல அருணகிரிநாதரும் ஏழைக்கு நீ இறங்க வேண்டும், ஏழைக்கு நீ யாசிக்கின்ற பொழுது தர்மம் செய்ய வேண்டும். ஆனால் நீ உன்னுடைய தலையை, உன்னுடைய பார்வையை நீ வேறொரு இடத்திலே நீ செலுத்தி கொண்டு அவனை நீ பார்க்காத மாதிரி நீ நடித்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய அன்பு உண்மையான அன்பு இல்லை, இது பொய்யான அன்பு. இது நீ முருகப்பெருமான் மீது உண்மையான பாசம் நீ வைத்திருக்கவில்லை, அன்பு வைத்திருக்கவில்லை, பக்தி வைத்திருக்கவில்லை என்று சொல்லி இறுதியாக அருணகிரிநாதர் சொல்லுகின்றார், வேல்குமாரருக்கு அன்பில்லாதவர் ஞானம் மிகவும் நன்றே. உன்னோட ஞானம் இது நல்ல ஞானம் அப்பா அப்படின்னு கேலி செய்கிறார் அருணகிரிநாதர். எனக்கு ரொம்ப பக்தி இருக்குதுங்க, திருநூறெல்லாம் பூசிக்கிறவன், சந்தனமெல்லாம் குழைச்சி பூசிக்குவான், பக்திமான் மாதிரி காட்டிக்கிறான். நீ பக்திமான்ங்கிறது வேஷந்தாண்டா போடுற, ஆனா உன்னுடைய உள்ளத்துல நீ கபடம் வைத்திருக்கின்றாய் என்பதை அருணகிரிநாதர் ஞானம் ஞானம் அப்படின்னு சொல்ற, பக்தி பக்தின்னு சொல்ற, உன்னோட பக்தி நல்ல நல்ல பக்தியா இருக்குடா அப்படின்னு அருணகிரிநாதர் கேலி செய்கின்ற மாதிரியும் கிண்டல் செய்கின்ற மாதிரியும் அமைத்து காட்டியிருக்கின்றார் என்கின்ற செய்தியை இந்த அற்புதமான பாடல் வழியாக நாம் பார்ப்பதற்கு இன்றைக்கு சந்தர்ப்பம் அமைந்திருக்கின்றது. நீர்க்குமிழிக்கு நிகரென்பர் யாக்கை நில்லாது செல்வம் பார்க்கும் இடத்தந்த மென்போலும் என்பர் பசித்து வந்தே ஏற்கும் அவர்க்கு இட எண்ணினுங்கேனும் எழுந்திருப்பர் வேல்குமரர்க்கு அன்பில்லாதவர் ஞானம் மிகவும் நன்றே என்கின்ற இந்த பாடல் வழியாக அருணகிரிநாதர் தான தர்மம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும். பிச்சைக்காரர்கள் வந்து கேட்கின்ற பொழுது நம்ம இரக்க சுபாவம் கொண்டிருக்க வேண்டும். எனத்தையிட நம்ம கட்டி வாரிட்டு போகிறோம். நீர்க்குமிழி மாதிரி தாண்டா இந்த வாழ்க்கை இருக்குது. உன்னுடைய செல்வம் மின்னல் எப்படி தோன்றி மறையுதோ அந்த மாதிரி தாண்டா உன்னுடைய செல்வம் இருக்கின்றது என்பதையெல்லாம் சுட்டி காட்டி இன்றைய 4 பாடல்கள் வழியாக அருணகிரிநாதர் நமக்கு அற்புதமான செய்திகளை எல்லாம் சொல்லி காட்டியிருக்கின்றார். அந்தகன் வருகின்ற நேரத்தை யாருமே குறித்து வைக்க முடியாது. அது இந்த வாழ்நாள் அப்படின்னு சொல்றது அவரு நம்ம பிறக்கின்ற பொழுதே இறைவனால் அது முடிவு செய்யப்பட்ட வாழ்நாள். இந்த நாள், இந்த வாழ்நாள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் நமக்கு வீண் நாளாகிவிடும், அது முடிவு நாளாகிவிடும். அந்தகன் யமன் எப்பொழுது வேண்டுமென்றாலும் பாசக்கயிறை போட்டு நம்மை இழுத்து கொண்டு போவதற்கு தயாராக இருக்கின்றான் என்கின்ற செய்தியை சொல்லி, அப்படிப்பட்ட இந்த தற்காலிகமான வாழ்க்கை, நிலையில்லாத வாழ்க்கையில நம்ம பயனுள்ள வாழ்க்கையாக இந்த வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அதற்கு அன்பு வேண்டும், ஒழுக்கம் வேண்டும், நீதிக்கு கட்டுப்பட்டவனாக இருக்க வேண்டும், தான தர்மங்கள் மிகுந்தவனாக இருக்க வேண்டும் என்கின்றதை எல்லாம் செய்திகளாக இந்த 4 பாடல்களிலே சுட்டி காட்டி இருக்கின்றார். அந்த முதல் பாடலிலே மிக அற்புதமாக இன்றைக்கு காட்டினார். எனக்கு
இறைவனுடைய அன்பும் கருணையும் சித்தித்திருக்கக்கூடிய பாக்கியசாலியாக நான் இருக்கின்றேன் என்கின்ற கருத்தை இந்த முதல் பாடலிலே சொல்லி, அந்த முதல் பாடல்ல மிக அற்புதமாக அந்த பாதி திருவுருவ பச்சென்று இருந்தவர்க்கு போதித்த நாதன் என்கின்ற அந்த பதம் போற்றி போற்றி நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லி இன்பம் துய்க்கின்ற அந்த பதமாக அருணகிரிநாதர் காட்டியிருக்கின்றார். இப்படி அருணகிரிநாதர் அருமையாக அலங்காரத்தின் வழியாக முருகப்பெருமானுடைய அருமைகளையும் பெருமைகளையும் நமக்கு சொல்லி இந்த வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்கக்கூடிய இந்த அற கருத்துக்கள் அந்த அவைகளை போதனைகளாக அருணகிரிநாதர் நமக்கெல்லாம் சொல்லி காட்டியிருக்கின்றார் என்று சொல்லி, இறைவனை எப்படி நம்ம உணர வேண்டும் அப்படிங்கிறதுக்கு 9வது திருமுறையில திருமாளிகை தேவர் மிக அற்புதமாக சொல்லியிருக்கின்றார். ஒளிவளர் விளக்கே, உலப்பிலா ஒன்றே, உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே, தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்றே, சித்தத்துள் சித்திக்கும் தேனே, அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே என்று இறைவனுடைய நிலையை மிக அற்புதமாக திருமாளிகை தேவர் காட்டியிருக்கின்றார். அதே வண்ணம் தான் அருணகிரிநாதரும் இறைவனுடைய பெருமைகளையும் அருமைகளையும் சுட்டி காட்டியிருக்கின்றார் என்கின்ற செய்திகளை எல்லாம் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு மிக்க நன்றியுடையவனாக இருக்கின்றேன். இத்துடன் இந்த செய்திகளை நிறைவு செய்து கொண்டிருக்கின்றேன் என்கின்ற கருத்தை கூறி, எல்லோருக்கும் வேலுண்டு வினையில்லை என்கின்ற இந்த குழுமத்தை சார்ந்த அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய பணிவான வணக்கங்களை சொல்லி, இந்த ஆன்மீக பாதையிலே அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய நாம் மனப்பக்குவத்தை எட்டுவதற்கு ஒரு வாய்ப்பை நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த குழுமத்திற்கும் இதை நடத்தி வருகின்ற ஒருங்கிணைப்பாளர் பிரேமா அம்மா அவர்களுக்கும் நாம் எல்லோரும் நன்றி கடன் பெற்றவர்களாக இருக்கின்றோம் என்கின்ற இந்த செய்தியை உங்களிடத்திலே பதிவு செய்து அன்போடும் நன்றியோடும் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் கொஞ்சம் கருத்து சொல்லாம பிரேமாமா பேசுங்கய்யா. நல்லது. சிவா மிக மிக ஒரு அற்புதமான பாடல்கள். நான் முதலில் ஒரு அடிப்படை என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், யாரும் மைக்கை ஆஃப் பண்ணுங்க ஐயா. உங்க மைக்கை நிறுத்திருக்கீங்க, உங்க மைக்கை நிறுத்திருங்க ஐயா. உங்க வீடியோ ஆமா, உங்க வீடியோவை அப்பதான் நான் பேசுறது தெளிவா கேட்கும். சரிம்மா. என்னன்னா, நம்ம கந்தர அலங்காரம்லாம் நம்ம திருமுறைகள்ல உள்ள கருத்துக்கள் தான் அப்படியே, திருப்புகழ் எதா இருந்தாலும் திருமுறைகள்ல உள்ள கருத்துக்களை தான் அப்படியே நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில இதுல பாதி திருவுருவை அம்பிகைக்கு கொடுத்தது அது அர்த்தநாரீஸ்வரர் கோலம். நிறைய நமக்கு திருமுறைகள்ல எல்லா ஆச்சாரியார்களுமே அது பாடியிருக்காங்க. இறைவன் நம்ம விட்டு ஒரு பெண்களிடமும் தாங்கி இப்படி எல்லாம் செய்கிறாருங்கிறத இதுல அந்த பச்சைன்றவருக்கு அந்த பாதி திருவுருவை பச்சை திருமேனியை அம்பாளுக்கு கொடுத்த அந்த பாவனையை போதித்த நாதனை என்று சொல்லும் பொழுது நம்ம மிக மிக எச்சரிக்கையாக இது பொருள் காண வேண்டும். இங்க என்ன நிகழ்கின்றன என்றால், வரலாற்றிலே முருகப்பெருமான் திருக்கையிலே அந்த ஒரு தனி இடத்துல இருக்கிறார். அப்பொழுது இறைவன் பிரம்மதேவர் இறைவனை பார்ப்பதற்காக வருகிறார். முருகப்பெருமான் அங்கே வீட்டில் இருக்கிறாரே, அவரை வணங்கி செல்ல வேண்டும் என்ற ஒரு கருத்து இல்லாது அவர் நேராக செல்லும் பொழுது முருகப்பெருமான் அவரை மீள இங்கே வருமாறு அழைக்கிறார். நீ யார் என்கிறார். நான் தான் பிரம்மா. உன்னுடைய தொழில் என்ன என்கிறார். நான் படைத்தல் தொழில் செய்கிறேன், வேதம்லாம் ஓதுகிறேன் என்று சொல்கிறார். சரி, ஓங்காரத்திற்கு உனக்கு பொருள் தெரியுமா என்று கேட்கும்பொழுது அவர் பிரம்மதேவருக்கு இந்த ஓங்காரத்தோட பொருள் தெரியல இவருக்கு சொல்ல. ஓங்காரத்துக்கே பொருள் தெரியல, வேதத்திற்கு மூணாவது தானே. வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாய என்பது. இது போல
அந்த ஓங்காரம் வந்து அந்த ஓங்காரத்தோட விரிவாகத்தான் வந்து நமச்சிவாய மந்திரமே வரும். ஓங்காரங்கிற ஒளியிலிருந்து தானே, நாதங்கிற அந்த தத்துவத்திலிருந்து தானே வருது. அந்த நாத தத்துவத்திற்கான மூலம் என்ன என்ற பொருள் என்று உனக்கு தெரியவில்லை என்றால் நீ படைக்கக்கூடிய தகுதி உனக்கு இல்லை என்று அவரை சிறையில் அடைத்து விட்டு அந்த படைத்தல் தொழிலை முருகப்பெருமான் செய்து வருகிறார். இது சிவபெருமானுக்கு வந்து செய்தி தெரிந்தவுடன் அவரை விடுவிக்கும்படி சொல்லி அனுப்புகிறார். மாட்டேன், ஏனென்றால் இவனுக்கு ஓங்காரத்திற்கே பொருள் தெரியவில்லை, இவன் படைக்க தகுதி இல்லாதவன் என்கிறார். அப்பொழுது சிவபெருமானை வந்து நேரடியாக வந்து முருகப்பெருமானிடம் நீ அவனை விட்டுவிடு என்று சொல்லும் பொழுது, இல்லை அவனுக்கு தெரியாது, ஓங்காரத்திற்கு பொருள் தெரியவில்லை என்றால் உனக்கு வந்து ஓங்காரத்திற்கு பொருள் தெரியுமா என்று பெருமான் வினவுகிறார். வினவும் பொழுது என்ன செய்கிறார், எனக்கு தெரியும் என்று சொல்கிறார். அப்படி என்றால் எனக்கு உனக்கு நீ அறிந்த பொருளை சொல்லுங்கும் பொழுது, ஓங்காரத்துக்கு பொருள் நான் உரைக்க வேண்டும் என்றால் வந்து குரு சீட பாவனையில் தான் வந்து உங்களுக்கு உரைக்க வேண்டும் என்று சொல்ற உடனே முருகப்பெருமானை மேலே வைத்து ஒரு சீடராக பெருமான் வந்து அதை கேட்டதாக வரலாறு. அதில் என்னன்னா இதுவெல்லாம் ஒரு நாடகம், ஒரு பாவனை தான். ஏன்னா ஓங்காரத்தின் பொருளாகவே இருக்கக்கூடிய ஒரு சிவபெருமான் எந்த நிலையிலும் வந்து சிவபரத்துவத்தை நான் வந்து விட்டுவிடக்கூடாது, மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த பொருளுக்கெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் பொருள் சொல்லும்போது போதித்த என்று சொன்னால் தான் ஓங்காரத்தை பற்றி பெருமான் வந்து பெருமாட்டிக்கு உபதேசிக்கும் பொழுது தான் உள்ளே இருக்கும் பொழுது கேட்டறிந்த அந்த மறைந்து கேட்டறிந்த அந்த பொருளை வந்து அப்படியே வந்து சிவபெருமானுக்கு அவர் சொல்றாரு. ஏன்னா ஓங்காரத்தின் பொருளாகவே பெருமான் தான் இருக்கிறார் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒரு நாடகம். போதித்த என்ற சொல்லிருக்கு. ஓங்காரத்தின் வடிவாகவே இருக்கக்கூடிய பெருமானுக்கு முருகப்பெருமான் அவருடைய பிள்ளை, அதெல்லாம் நமக்கு ஒன்றும் இதெல்லாம் உலகியலுக்காக இதெல்லாம் செய்கிறாரு, தன்னுடைய சக்தியை பேதிக்கிறாரு. முதலில் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படை வந்து சைவத்தை நாடக்கூடிய அன்பர்கள் முதலில் ஒன்றை கருத்தில் இருத்த வேண்டும். சிவபெருமானுடைய பேத சக்தி தான் வந்து சக்தி வந்து தனி உயிரல்ல. விநாயகர் தனி உயிரல்ல, முருகப்பெருமான் தனி உயிரல்ல, பைரவர் தனி உயிரல்ல, வீரபத்திரர் தனி உயிரல்ல. பெருமானுடைய பேத சக்திகள் தான் உலகிலை நடத்துவதற்காக ஒரு நாடகம். தாமலார போலவே தக்கனார் வேள்வியை ஓமனார் தங்கனா ஆக்கினான் என்று திருவுசாஸ்தானத்துல ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு. அங்க வந்து வீரபத்திரர் வடிவ தான் போய் தாம் அலார் போலவே தக்கணன் வேள்வியை ஊமனார் தங்கனா ஆக்கினான்னா ஊம கனவு கண்ட மாதிரிக்கே தக்கனார் வேள்வியை அழிச்சிட்டாரு. யாரு? தாம் அலார் போலவே. தான் அலாது வேறு வீரபத்திரன் ஒருத்தர் போலன்னு சொல்லி சொல்றாரு. சிவபுரம் பாடல் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறான். கலைமொழி அகலர்கள் அறிவீதன் உருவினன் முளைமொழி தரு உருவமது உடையவன் சொல்லியிருக்காரு. அழகிய ஆடை அணிந்த பெண் உருவத்தில் இருக்கக்கூடியவர். அபரஞானம் பரஞானம் அபரஞானம் என்று 2 தனபாரங்களை தாங்கி உலக உயிர்களை ஊட்டி வளர்க்கக்கூடிய அம்பிகையோட முளைமொழி தரு உருவமது உடையவன் ஞானசமுந்தர் சொல்லியிருக்காரு. இவரெல்லாம் வேற இல்லை என்பதை நீங்க வந்து புரிந்து கொண்டு முருகப்பெருமான் சிவபெருமானிலிருந்து வேற அல்லர், நமக்காக நடத்தக்கூடிய நாடகம் என்பதை அடிப்படை அறிவை சைவர்கள் தெரிந்து கொண்டு அப்படி வந்து இந்த இதெல்லாம் நாடணும். இந்த திருப்புகழாக இருக்கட்டும், மற்ற நூல்களாக இருக்கட்டும், முருகப்பெருமானுடைய பரத்துவத்தை இருந்து சொல்லக்கூடியது அப்படி நாடணும். அப்படி போதித்த என்ற சொல்லிற்கு என்ன என்றால், சிவபெருமான் உமாதேவிக்கு உரைத்த அந்த ஓங்காரத்தின் உட்பொருளை உணர்ந்த அந்த முருகப்பெருமான் தான் உணர்ந்த அளவிலே தகப்பனாருக்கு எடுத்து சொல்வதாகத்தான் இங்கே நம்ம வந்து கருத்து சொல்ல வேண்டும். நான் வந்து இப்போ முதலில் சிந்திக்க வேண்டும். இங்கே பார்த்தீங்கன்னா அகர முதலானை அணியாப்பனோரானை, அகர முதலான ஓங்காரத்துக்கு முதலாக இருக்கக்கூடிய பெருமானை என்று சொல்லி ஞானசமுந்தர் சொல்லியிருக்காரு. ஓம் என்று மறைபயில்வார் பிரம்மபுரம் என்று சொல்லியிருக்காரு. ஏன்னா பெருமான் தான் அதுக்கு பொருள். ஒன்றவே உணர்ந்தீராகில் ஓங்காரத்து ஒருவனாகும். ஓங்காரத்தை நீ நன்றாக உணர்ந்தீங்கன்னா ஓங்காரமே பெருமான் தான். யார்? இதெல்லாம் நாவுக்கரசு சொல்றாரு. ஓங்காரன்கான் ஊழி முதலானான்கான் ஓங்காரத்து உட்பொருளாய் நின்றான் கண்டாய். எல்லாம் திருத்தாண்டகம். ஓமத்தால் நான்மறைகள் ஓதல் ஓவா ஒளிதிகளும் ஒற்றியூர் உரைகின்றாரே ஒருவனாய் நின்றான்கான் ஓங்காரன்கான் நாவரசர். ஓங்காரத்து உட்பொருளை, ஓங்காரத்து உட்பொருளாகவே சிவபெருமான் இருக்காரு. அவருக்கு போய் முருகப்பெருமான் எண்ணத்தை வந்து உரைக்க போறாரு. இதெல்லாம் ஆச்சாரியர்கள் பார்த்தது என்ன? ஓங்காரத்து ஒருவன்கான், ஓங்காரத்து உள்பொருள் தான் ஆயினானே. எல்லாமே இதுக்கு வேணா எண் சொல்றான், உங்களுக்கு வேணாலும் இந்த திருமுறைகளுடைய எண்ணம். ஓங்காரத்து ஒருவனை, ஓங்கார மெய்ப்பொருளை, பேரெழுத்து ஒன்று உடையானை. சி பேரெழுத்து ஒன்று உடையானைன்னா ஓங்காரத்துக்கும் சொல்லலாம், சி என்று சொல்லி அந்த இதை அதுபோல சுந்தரர் வந்து
அகர முதலின் எழுத்தாகி நின்றாய் சுந்தரமூர்த்தி சாமிகள். ஓங்காரத்து உருவாகி நின்றானே 7:67:1. மாணிக்க வாசகர் உய்ய உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா உய்யும் நெறி காட்டுவித்து ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அறிவார் ஆர் பெறுவார் அச்சோவை. அதுபோல திருமந்திரம் ஓங்காரத்தின் பொருளாகவே சிவபெருமான் இருக்கும் பொழுது ஓங்காரத்தை உபதேசித்தார் தந்தைக்கு என்று சொல்லி இது உபச்சார வழக்காக நாம் சொல்லக்கூடியது. நாம் அப்படி பொருள் கொள்ளக்கூடாது. தான் கற்றறிந்த ஓங்காரத்தின் பொருளை இங்கு சிவபெருமானுக்கு எடுத்து சொன்னதாக தான் நம்ம சொல்லணும். அடுத்து என்ன ஒரு எச்சரிக்கையா இருக்கணும். இந்த இதுல போகும்பொழுது நம்ம வழிபாட்டு நெறியில தவ நெறியில போகும்போது மிகவும் எச்சரிக்கையா நடைபெறும். ஐயா கேட்கலங்கய்யா. ஐயா கேட்கல. பேசக்கூடிய நூல் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் என்ற அது உயர்ந்த ஞானத்தை உணர்த்தக்கூடிய ஒரே நூல். 155 வீடியோ நான் கோமல் காசேகர் யூடியூப்ல கந்தபுராண உரைநடை மீண்டும் சொல்றேன் கேட்காதவங்களுக்கு. உரைநடை கோமல் 155 வீடியோவாக. ஏனென்றால் இந்த நூல் கிடைக்காது என்று சொல்லி ஆறுமுகனாவோட உரையை அப்படியே சிறு சிறு இடங்கள்ல, அப்போ தமிழ் கொஞ்சம் கடுமையாக இருக்கும், சிறு சிறு இடங்கள்ல நான் பண்ணியிருக்கேன். கந்தபுராணம் முற்றிலுமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதில் பாருங்க, யாரும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுல நீங்க போய் பார்த்து கொள்ளலாம். இது நன்றாக அற்புதமாக சொல்லியிருக்காரு. முருகப்பெருமானுக்கு குறிப்பிடும் பொழுது பாவனையா அப்பாவுக்கு அந்த ஓங்காரத்தின் உட்பொருளை விளக்கினார்னு தான் நம்ம சொல்லணும். இவரை நான் என்ன சொல்றாருன்னா, அப்படி எனக்கு உபதேசித்த இறைவனை அந்த போருக்கு வேலாயுதத்தை ஏந்திய முருகவேலே அடியேன் போய் துதித்து உய்யும்படி அதனாலே அவனால் சோதித்து அறியப்படுவது என்பது உபச்சாரம். ஏனென்றால் ஒவ்வொரு உயிர் அறிவிலும் இருந்து ஒவ்வொரு நொடி துகள் பொழுதும் அகலாது பெருமான் தான் நம்மை செயல்படுத்துகிறார். இது ஒரு பாவனைக்காக சொல்லப்படுது. என்னுடைய அன்பெல்லாம் அப்படியெல்லாம் இருந்தது, அதெல்லாம் பொய்யாகாது என்று சொல்லி சொல்றாரு ஐயா. அதெல்லாம் மிக மிக சிறப்பாக விளக்கினாரு. இதற்கு மாறுபட்ட ஒரு பொருளை திருவிளங்கம்னு சொல்லி திருவிளங்க தேசிகர் என்று சொல்லி ஒரு பெரிய ஆச்சாரியார், ஒரு பெரிய ஞானி, அவர் சொல்லியிருக்காரு. அந்நாளில் மெய்யன்புடையவர் போல அழுது பணிந்து உருகி சாதித்த மனமானது எங்கே இருந்து எனக்கு இங்கே கூடிட்டு. அன்றைக்கு நான் மெய்யன்புடையவர் மாதிரி நான் அப்படிலாம் அழுது சாதிச்சேன். அது இப்பொழுது எனக்கு கூடியிருக்கிறது என்று சொல்லி அப்படி சொல்றாரு. அடுத்தது இந்த 2வதுல இந்த காலனை இந்த பாடல் என்ன இருக்கணும், 65 முன்னாடி வச்சு 64 அடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா அங்க காலா நீ வாடா உன்னை காலம் சொல்லி பாரதிதாசன் பாடினாரு. அதே போல ஒரு முருகப்பெருமான் திருமணம் நான் நினைக்கிறேன் சொல்லுவாங்கல்ல, அந்த கருடா சௌக்கியமான்னு கேட்டுச்சின்னு சொல்லுவாங்க. பாம்பு கருடா சௌக்கியமான்னு சொல்லி அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க. அதே போல அந்த இது இந்த என்னன்னா பட்டிக்கடாவில் வரும்னா அந்த வாகனத்தில் வரக்கூடிய, அதாவது எருமை வாகனத்தில் அவர் வருவாருங்கிறதுக்கு அது சொல்லியிருக்காரு. உன்னை பாரறிய உலகோரறிய வெட்டி புறங்கண்டாலாவது விடும். நீ என்கிட்ட வந்துட்டீங்கன்னா நான் அந்த இதில் வரைய உன்னை வெட்டி போட்டுருவோம். ஏன்னா முருகனோட வாளால் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்கிறாரு. அந்த வாளோட அந்த ஒற்றுமை வேண்டும். அங்கே மயிலாகவும் கொடியாகவும் இருக்கக்கூடியவன் சூரபன்மன் தான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய தவசீலன். அப்படிப்பட்ட பேரருளையெல்லாம் சிவபெருமான் கொடுத்து, அப்ப என்ன அவன் கேட்கிறான்னா, எங்களுக்கு சாவை சூரபன்மன், அவன் சிங்கமுகாசுரன், தாரகான்லாம் அப்ப கேட்கும் பொழுது பெருமான் என்ன சொல்றாரு, என்னுடைய சக்தி அல்லாத உன்னை எதிராக அழித்து விடும் என்று சொல்கிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதுதான் பரத்துவம் சிவபரத்துவம் சிவபெருமான் வேற இல்லை, முருகப்பெருமான் வேற இல்லை. என்னுடைய சக்தி அங்கல்ல அல்லது உன்னை எதடா அழித்து விடுன்னு சொன்னா இவன் போயிடறான். ஆகா, சிவபெருமானுக்கு அறிவிட்டாருன்னு. அதனாலதான் சிவபெருமான் நேரடியாக வரவில்லை, முருகப்பெருமானாக அங்க உருவெடுத்து வருகிறார். அதுதான் அங்க வரலாறு. அப்படி பொருத செவ்வியல் பெருமாள் முன்பு நின்றான். அப்படிப்பட்ட பராக்கிரமம் நின்ற இந்த சிவவியலாகிய இந்த முருகப்பெருமான் முன்னாடி நான் நிக்கிறேன். அவரை அவனை சூரனை வென்று பிளந்த அந்த வேல் என்னுடைய கையில இருக்கு. அதனால உன்னை வெட்டி போட்டுவிடுவோம், காலா நீ போடா என்று சொல்லி
அப்படி வந்து எச்சரிப்பது போல இருக்கிறது. நன்றாக நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். காப்பார் காலன் வாரா வண்ணம் காரணத்தாரே நிறைய இங்கேயே வந்து சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, இதுனா காலனே வரமாட்டாங்கிறது தான் நமக்கு முக்கியம். சிவனடியார்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஏகையிலே சிவன் என்று உணர வேண்டும். முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும், விநாயகருக்கும் சிவபெருமானுக்கும், சக்திக்கும் சிவபெருமானுக்கும் பேதமே இல்லை என்ற ஒரு ஞானம் வந்து விட்டால், பெருமான் தான் இந்த பல வேடமாகக்கூடிய பரன் இப்படி வேடம் எடுத்து நடிக்கிறான் என்று வந்து விட்டார். அங்கே வந்து ஆட்சி எல்லை நமக்கு வந்து யம தர்மராஜாவுக்கு கிடையாது. நம்மை பொறுத்து யார் வந்து விபூதி அணிந்து திருநாமத்தை சொல்லி ருத்ராக்கத்தை அணிந்து ஏகைரி பரத சிவமே என்று வந்து உணர்ந்து அப்படி வந்து பயின்று வருகிறோமோ, நேரடியாக நாம் வந்து சிவபெருமானுடைய எல்லையில் இருக்கோம். அங்கே வந்து நமக்கெல்லாம் எல்லை கிடையாது. அதுதான் வந்து இந்த காலனை வந்து மார்க்கண்டேயருக்காக காலனை வந்து தண்டிக்கிறார் இல்லையா, அந்த வரலாற்றில் உள்ள செய்தி அது. என்னுடைய அடியார்களை பொறுத்து நான் வந்து பார்த்து கொள்கிறேன். நீ வந்து யார் வந்து உபதி ருத்ராட்சம் போட்டுட்டு சிவநாமம் சொல்லிட்டு வரானோ தவறு எதிராக கண்டா நீ வணங்கு. எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் எந்த வித பேதமும் இல்லை. என்னுடைய அடியார்களை பொறுத்து நான் வந்து பார்த்து கொள்கிறேன். நீ பிற உயிர்களை பற்றி பொறுத்தவனுடைய ஆட்சியை செய்ய என்று சொல்லி சொல்றாரு. இப்ப காலனை இழிச்சும் பழிச்சும் பேசினா சிவபெருமானுடைய ஏவலை வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு கருவி தான் காலன். அதையும் நான் வந்து கருத்தில் கொள்ள வேண்டும். இங்க என்னன்னா, முருகப்பெருமானுடைய திருவடியில் இருந்தா காலனை பற்றி நமக்கு பயமே கிடையாது என்ற ஒரு கருத்தை வலியுறுத்துவதற்குத்தான் இங்கே வருகிறார். அடுத்த பாடல்ல வந்து முருகப்பெருமானையே வேண்டுகிறார். அவன் வந்து என்னை வந்து பிடிக்க வந்தா நீங்க வந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அங்க கேட்கிறாரு. அதாவது வெட்டும் கடாம் இசை தோன்றும் 65ஆவது பாட்டுல அவன் விடும் கயிற்றால் கட்டும் போது என்னை வந்து எங்க அதுதான் இவர் சொல்லுவாரு சுந்தரமூர்த்தி சாமிகள், தெரியாது தருமனார் தமர்ந்து செக்கில் இடும்போது தடுத்தாற் கொள்வான். பெருமான் வந்து என்னை யாருன்னு தெரியாம இந்த இவெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டான்னா கூட அவன் என்னை தண்டிக்கிறதுக்கு முன்னாடி பெருமான் தடுத்தாற் கொள்வான் தான் தில்லையில வந்து அவர் பாடினது. அதே போல திருக்குறுகார் வெள்ளடையிலையும் வந்து சொல்லியிருக்காரு. காப்பார் காலன் வாரா வண்ணம் காரணத்தாரே நிறைய ஆச்சாரியர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த கருத்துக்கள் தான் இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க வந்து இவரே முருகப்பெருமானையே வேண்டுவது போல அந்த 65ஆவது பாட்டு, வெட்டும் கடாமிசை வெங்கூற்றன் விடும் கயிற்றார் கட்டும்போது அந்த கயிற்றாளர்கள் வந்து கட்டி போடும்போது விடுவிக்க வேண்டும் என்று அப்படி வந்து வேண்டுவதாக இருக்கு. இதுல வந்து கராசலங்கள்ங்கிறதுக்கு என்ன பொருள்னா, மலை போன்ற கரமுடைய ஆணைன்னு அர்த்தம். கரம் உள்ளதுதான ஆணை இல்லையா? சரி, அப்ப கராசலங்கள்னா சலங்கா மலை, கராசலங்கள் போல வந்து 8 குலகிரி எல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த மலை போன்ற ஆணைகள்னு சொல்லி சொல்றாரு. 8 குலகிரி 8 மலைகளை விட்டு அவைகள் அசையும்படி இந்த இதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கருத்தை ஐயா கொஞ்சம் சரியா வந்து அது விளக்கண விதம் மாறுபாடாக இருந்தது. இந்த மயில் இருக்கு இல்லையா, மயில் வாகனம் இருக்கு இல்லையா, முதல்ல வந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்னா, முதல்ல வந்து இந்திரன் தான் மயிலா வரான், அக்னி தான் சேவலா வரான் முருகப்பெருமானுக்கு வாகனமா கொடியாகவும். சூரபன்மனை 2ஆக பிளந்த பிறகு சூரபன்மன் தான் அங்க வந்து மயில் கொடியாகவும், அவனை சூரன் பன்மன் என்று இரு உயிர்கள் சேர்ந்தது அந்த சூரபன்மன்ங்கிறது. இப்ப அந்த கலாபத்தை வந்து விரிச்சா என்ன ஆயிடுதுன்னா, இந்த 8 குலகிரியும் வந்து முற்றிலுமாக மறைக்கப்படுகிறது. அந்த ஆணைகள்லாம் அந்த குலகிரியை விட்டு ஓடுகிறது. அந்த மலை போன்ற ஆணைகள்லாம் ஓடுகிறது. 8 மலைகளே மட்டும் இல்லாமல் அனைத்து அண்டங்களையும் ஞான வழி பரவழி எல்லாவற்றையும் மறைக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் பெற்ற கலாபத்தை உடைய தோகையுடைய அந்த மயிலை வந்து வாகனமாக கொண்டிருக்காருன்னா இங்க முருகப்பெருமானுடைய பரத்தும் அங்கே பேசப்படுகிறது. அடுத்தது சுருக்கமா நான் என்னுடைய நோக்கத்துல சொல்றேன். இப்ப வந்து செல்வம் வாழ்க்கை நிலையாமை செல்வ நிலையாம நிறைய எழுதியிருக்கிறாங்க. நம்ம வந்து இந்த ஆச்சாரியர் கருத்து தான் இங்க இருக்கு. திருமுறைகள்ல உள்ள கருத்தை தவிர கந்தர் அலங்காரத்துல ஒரு இடத்துல கூட வேற கருத்து இல்லை. நான் நிறைய ஓரளவு திருமுறைகள்லாம் வந்து கட்டுறதால உள்வாங்கியதால அதெல்லாம் சொல்றேன். அதே போல நீர்க்குமிழி போல நிறைய வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா, வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது தின்னம் என்று சொல்லி சுந்தரமூர்த்தி சாமிகள். மத்த யானை ஏறி மன்னர் சூழ வருவீர்கள், செத்த போது ஆறுமில்லை சிந்தையில் வைமின்கள், வைத்த உள்ளம் மாற்றல் வேண்டா வம்மின் மனத்தீரே அத்தர் கோவில் எதிர்கொள்பாடி என்பது அடையோமே. தந்தையார் போயினார் தாயாரும் போயினார் தாமும் போவார், கொந்தவேல் கொன்றொரு கூற்றத்தார் பார்க்கின்றார் கொண்டு போவார், எந்த நாள் வாழ்வதற்கு என அப்படின்னு சொல்லி இதுல பாடியிருப்பார். எல்லாருமே வந்து அற்புதமாக வந்து பாடியிருப்பாங்க. நீர்க்குமிழி போல இல்லாத வாழ்க்கைக்கு சொல்லி சித்தர்கள் பாடல்களே நிறைய இருக்கு.
அதான் சொல்றாரு, செல்வம் நிலையாமை வாழ்க்கை நிலையாமை. நமக்கு வந்து திருமூலரே இந்த தலைப்பிலேயே சொல்லியிருக்காரு. தலைப்பாகவே வந்து செல்வ நிலையாமை வாழ்க்கை நிலையாமை பல பாடல்களில் சொல்லியிருக்காரு. திருக்குறளையும் செல்வ நிலையாமை வாழ்க்கை நிலையாமை எல்லாம் பற்றி நிறைய கருத்துக்கள்லாம் இருக்கு. ஒரு மின்னல் போன்று வந்ததுன்னு பசித்து வந்தவர்களுக்கு அன்னம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து. 16 நாயன்மார்கள் நமக்கு வந்து முதன்மையாக சில அந்த பணியை எடுத்துக்கொண்டாலும் துணை பணியாக எல்லாம் சேர்த்தா 16 நாயன்மார்கள் அடியார்களுக்கு அன்னமிட்டிருக்கிறார்கள். அது எல்லாமே சிவனேசர், அப்புறம் வந்து இளங்கிளை நாயனார் வரலாற்றில் ஒரு அன்பர், வந்து அன்பர்களுக்கெல்லாம் அன்னம் அளித்த அது அது அந்த வரலாறுகள்லாம் நமக்கு முன்னதாகவே அங்கே இருக்கு. அதனால வந்து 66 பசித்து வந்து ஏற்கும் அவருக்கு இட அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த செல்வம்லாம் நிலையாது வாழ்க்கை நிலையாதுன்னெல்லாம் வந்து அறிந்தும் என்னன்னா பசித்து வந்தவர்களுக்கு அன்னமே கொடுக்காதவர்கள் இவர்கள் வந்து எந்த காலத்திலையும் வந்து முருகப்பெருமானுடைய அன்பை வந்து அடைய முடியாது, அந்த ஞானமே இல்லாதார் என்று சொல்லி. ஏன்னா முருகப்பெருமானை நீ பலவாறாக வழிபட்டாலும் பிற உயிர்களுக்கு வந்து இயன்றவாறு நீ உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு ஞான கருத்தை இங்கே வந்து அற்புதமாக இங்கே வந்து சொல்கிறார். அதுதான் அந்த இதுல காலபயம் நீங்க வந்து தான் பிரார்த்தனை இதுல வந்து சொல்றாரு. நல்லது, ரொம்ப அற்புதமான பாடல்கள் இங்கே நிறைய இருக்கு. அன்னம் பகிர்ந்துங்க அழிந்தோருக்கு உதவி செய்யும் சென்மம் எடுத்தும் சிவனர்களை போற்றாமல் பொன்னும் மணியும் எழில் பூவயிரும் வாழ்வும் இவை இன்னும் சதமாக எண்ணிலேயே நெஞ்சமே என்று சொல்லி அதை போல வந்து அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே விழி அம்புழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே விம்மி விம்மி இரு கைத்தளம் வைத்தழும் ஐந்தரும் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் இறைவனை புண்ணிய பாவங்களே என்று சொல்லி நிறைய பாடல்கள், நிறைய சித்தர்களாக பட்டினத்து சாமிகள் இருக்காங்க. நம்ம திருமுறைகள்ல உள்ள அவ்வளவு கருத்து இருக்கு. நீங்க பறந்துபட்டு நீங்க திருமுறைகளை எல்லாம் கட்டோம்னா, இது நான் இப்ப சொல்ல வந்ததே என்னன்னா, முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் பேதமாக கற்பித்து அந்த சிந்தனையில் அன்பர்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இதை வந்து நான் இந்த கருத்துக்களை முன்வைக்கிறேன். மிக மிக சிறப்பாக நடத்தினார்கள் ஐயா. ஐயாவோட வந்து இந்த விநாயகர் பாடல் வந்து பாடும் பொழுது அவர்கள் பதிப்புல ஏதோ தவறு இருக்கு வந்தது. அதனால அந்த நூலை மீளவும் ஐயாவை வந்து பார்த்து அந்த பாடலை கொஞ்சம் சரி செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் எல்லா திருவருளும் இறைவன் வழங்க வேண்டும் என்று வேண்டி கோமல் சேகராகினால் விடைபெறுகிறேன். வணக்கம். ஐயா ஐயா புலவர் ஐயா நீங்க பேசுறீங்களா ஐயா? புலவர் ஐயா இருக்கிறாரு? புலவர் ஐயா வெளியில போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க 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 சரிங்க. அதாவதுங்கய்யா, நம்ம வேலுண்டுமணி குடும்பத்திலேயாகட்டும் திருவாசனையாகட்டும் எல்லா அடியார்களும் சிவனாவதான் பாவிக்கிறாங்க. முருகனும் பிள்ளையாரு சக்தி எல்லாமே ஒன்றுதான் அப்படின்ற கருத்து நம்ம குடும்பத்துல உறுதியிட்டு சொல்லியிருந்தாங்க இருக்கிறோம். அது எல்லாருமே ஓரளவுக்கு உணர்ந்தவங்க தான். அங்க இருக்கிறவங்க நீங்க சொல்ற கருத்து எல்லாமே உணர்ந்தவர்கள் தான். இந்த பாடலுக்குன்றதுனால ஐயா அப்படி சொல்லியிருக்கிறார். இந்த பாடலுடைய கருத்து என்ன அப்படின்னா, உமையொரு பாகனா இருக்கிற கருத்தை அப்படியே ஐயா எடுத்து சொன்னாரு. பாதி திருவுருவு அப்படின்ற அந்த பாவனையா தான் அதுல இருக்கு அப்படின்றத அதை எடுத்து ஐயா விளக்கம் எடுத்து கொடுத்தாரு. நீங்களும் நிறைய விளக்கம் எடுத்து கொடுத்தீங்கய்யா. பெருமா நம்ம முதல்ல என்னன்னா, நம்ம உடம்பு வந்து எல்லாம் நிலையற்றதை நம்ம உணரணும். எல்லாம் வந்து செல்வம் சொத்து எல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் நிலையற்றது, ஒரு காலத்துல எல்லாமே அழியக்கூடியதுதான். ஆனா நிலையான பொருள் தான் பெருமான் ஒருத்தர் தான். அதை நினைச்சு நம்ம வழிபாடு செய்யணும். அது முருகப்பெருமானா இருந்தாலும் எந்த சிவாயனமா அந்த மாதிரி அந்த நினைப்பு வரணும் நமக்கு. எல்லாமே அப்படிதான். முருகப்பெருமானை பட்டுனா கூட உள்ளன்போடு நம்ம ஒரு காரியத்தை செய்யணும். அது மட்டும் இல்லாம நம்ம அடியார்கள் அந்த படமாட கோயில் ஐயா ஒரு பாட்டு சொன்னார் இல்லையா, தீரபந்தத்துல இருப்பாரு, நடமாட கோயில் அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு வறியவர்களுக்கு நம்ம கொடுத்து உதவுனாதான் அந்த பிறவி பெயரை நம்ம அடைய முடியும். நம்ம இவ்வளவு சொத்தை வச்சு ஒரு கருத்துமா அந்த இதுக்கு பொருள் கிடையாது. படமாட கோயில் பரம்பற்கு ஒன்று ஈயில் நடமாடும் கோயில் நம்பருக்கு அகுதாக நடமாடும் கோயில் நம்பருக்கு அகுதி ஈயில் படமாடும் கோயில் பரமற்கு அகுதாமின்னா நடமாடும் கோயிலாக உள்ளத்திலே பெருமானையே தரித்து நடமாடும் கோயிலாக இருக்கக்கூடிய நம்பர்களாகிய நமது சிவனடியார்களுக்கு மட்டும்தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. உலகோருக்கு வந்து பசித்தவருக்கு அன்னம் என்பது அது வேறு, அது வந்து அதுவும் வந்து செய்ய வேண்டும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டது திருமூலரால் சொல்லப்பட்டது நடமாடும் கோயில் நம்பர் என்றால் உள்ளத்திலே சிவபெருமானை ஏக இறை என்று கல்வெட்டு போல் எவன் தரித்து வாழ்கிறானோ அவன் வந்து பசியோடு இருக்கக்கூடாது,
அவனுக்கு அன்னமிட்டால் அது வந்து சிவபெருமானுக்கே அன்னமிட்டதுதான் என்பதுதான் அதுல வந்து உண்மையான பொருள்மா. உலக மக்கள், உலக உயிர்கள் எல்லோருக்கும் ஆகாது. உலக உயிர்களுக்கு பூத யஜ்ஞம்னு ஐவேளையில ஒன்று இருக்கு, அதை நான் வந்து செய்கிறோம். அவ்வளவுதான். நல்லதுமா. சிவாய நம. நன்றிங்க, நன்றிங்க. அதாவது அந்த பாடல சொல்ற அது மாதிரிதான் அந்த ஒரு பாட்டு கூட சொல்லுவோம் இல்லையா? திருமந்தத்துல ஒரு பாட்டு, யாவருக்குமா இறைவருக்கு ஒரு பச்சிலை, அந்த மாதிரிதான் இறைவனை எப்படிலாம் வழிபாடு செய்யணும், அது இறைவனுக்கு செய்யக்கூட நம்ம எல்லாம் மற்ற அடியார்களை கொடுத்து உதவணும். ஒருத்தவங்களுக்கு முதல்ல நம்ம சாப்பிடக்கூட அன்னம்பாளி ஒருத்தவங்க கொடுத்துதான் நம்ம அடுத்தவங்களுக்கு நம்ம அதை செய்யணும்ன்ற அந்த கருத்தெல்லாம் அந்த பாடல திருமந்திரமாகட்டும், நம்ம சித்தாந்தமாகட்டும், வேதமாகட்டும் எல்லாமே ஒண்ணுதான் சொல்லுறாங்க. நம்ம அன்போட வழிபாடு பண்ணணும், மனசு ஒன்றி வழிபாடு பண்ணணும். ஏன் விரதம் எல்லாம் இருக்கிறோன்றது சஷ்டி திருவிழாவில நம்ம எல்லாம் விளக்கம் சொல்லி இருக்கிறோம். அந்த மாதிரி இறைவனை எப்படிலாம் நம்ம நாட வேண்டும், எப்படிலாம் வழிபாடு செய்யணும்னு சொல்லி இந்த படிநிலை, படிநிலைக்கு அப்புறம் அந்த ஒவ்வொரு படிநிலையும் ஐயா நமக்கு எடுத்து சொன்னாரு. உணர்வற்று இருக்கணும், அதாவது சவமா இருக்கணும், இறைவனே நினைச்சு நம்ம வழிபாடு செய்யணும்னு ஒவ்வொரு நிலையா நமக்கு எடுத்து அழகா எடுத்து கொடுத்தாரு. நன்றிங்கய்யா. வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டு மற்ற அடியார்களுக்கு வாய்ப்பு உண்டு. வான்முகில் வழாது பெய்க, மணி வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நல்தவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், ஆரிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க செவ்வேல், ஏரிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சி